ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ஏற்றுக்கொள்வது பலமாகும், பலகீனம் அல்ல என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் இருக்கும்போது அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்படுகிறது. நாம் ஏற்றுக்கொள்வதை பலகீனம், அடக்குதல், விட்டுக்கொடுத்தல் என்றெல்லாம் நினைக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இரு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பது என்றால் மனம் வாழ்க்கையின் காட்சிகளை பற்றி கேள்வி கேட்கும். ஏற்றுக்கொள்வது என்றால் இந்த நிமிடம் அது இருப்பதைப் போலவே இருக்கும். நாம் அதனுடன் இணைந்து செல்வோம். மேலும் நாம் அடுத்த காட்சிக்காக வேலை செய்து கொண்டிருப்போம். உங்களுடைய மனோநிலையின் படைப்பாளர் நீங்களே ஆவீர்கள். தினமும் காலையில் தியானம் செய்து மனதை ஞானத்தால் நிறைக்க வேண்டும். இதனால் நீங்கள் நாள் முழுவதும் அமைதியாகவும் எளிதாகவும் இருக்க முடியும். எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். நீங்கள் யார், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை எந்தவிதமான தீர்ப்புகள், குற்ற உணர்வு, விமர்சனம் எதுவும் இல்லாமல் தம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நிகழ்கால இருப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் மாற்றத்திற்கு தயாராகுங்கள். மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு முதலில் நான் ஒரு தூய்மையான ஆத்மா, இன்னொரு தூய்மையான ஆத்மாவுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்று தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். அப்போது பாலினம், உறவுமுறை, பதவி, வயது, வெற்றி முதலியவற்றின் அகங்காரம் அழிந்துவிடும். ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்டவர். அவர்களுக்கென்று தனிப்பட்ட வழி உண்டு. நான் அவர்களை மாற்ற முடியாது. அவர்களிடம் நேர்மறையான தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்த முடியும் என்கிற எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பதுதான் முக்கியமான நிலையாகும். ஏன் இப்படி என்ற கேள்வி கேட்பதற்கு பதிலாக இது இப்படிதான், அடுத்தது என்ன என்று சிந்திக்க மனதிற்கு கற்றுக் கொடுப்பதுதான் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது ஆகும். அவ்வாறு செய்யாமல் ஏன், என்ன, எப்போது, எப்படி என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் மனம் வீணான எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். முற்றுப்புள்ளி வைப்பதால் உங்களுடைய ஆற்றல் சேமிப்பாகி சூழ்நிலையை எதிர்நோக்க உதவுகிறது. ஓம் சாந்தி.